ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம DDoS அட்டாக் டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அட்டாக் என்ன பண்ணுன்னா, அட் அ டைமில் மல்டிபிள் ரிக்வஸ்ட் அனுப்பி அந்த சர்வரையோ அந்த ப்ராசஸையோ டவுன் பண்ண எய்ம் பண்ணுறது தான் இந்த அட்டாக்கோட பர்பஸ். இந்த டூல் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ரிக்வஸ்ட் வந்தால் நம்ம சர்வர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு ஒரு சினாரியோ வேணும், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காண்டி இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. இல்லீகலாகவும் நீங்கள் எந்த இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் த வீடியோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷனோ சம்திங் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மல்டிபிள் ரிக்வஸ்ட்டை உங்களுடைய சர்வருக்கு பாஸ் பண்ணி அது எப்படி உங்கள் சர்வர் ஹேண்டில் பண்ணுது, அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்டிங் பர்பஸாக மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். வேற எந்த ஒரு பர்பஸ்க்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, வாங்க இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நம்ம உபுண்டு சர்வர் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? தென் இதுதான் அந்த அட்டாக். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கும் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌசரில் போயிட்டு இந்த லிங்க்கை போட்டுக்கோங்க, hitup.com/DDoS-repairன்னு சொல்லிட்டு இந்த லிங்கை போட்டுக்கோங்க. இந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். இது GitHubல இருக்கு. ஓகே, நம்ம இதெல்லாம் தவிர நம்ம டேரெக்டாக எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி போயிடலாம். பிஃபோர் த இன்ஸ்டாலேஷன் நீங்கள் கன்ஃபார்ம் வெரிஃபை பண்ணிக்கணும். உங்கள் சிஸ்டமில் பைத்தான் 3 இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணலான்னா, ஜஸ்ட் உங்கள் சர்வரில் போயிட்டு பைத்தான் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு கன்சோல் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் அது கட் பண்ணி இல்லைன்னா ஐஃபன் வெர்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்க. அவ்வளோ வெர்ஷன் சொல்லுவோம். இப்படி இருந்துச்சுன்னா இது உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, தென் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த DDoS அட்டாக் உங்க மொபைல் ஃபோன்லயும் இன்ஸ்டால் பண்ண முடியும், உங்களுடைய விண்டோஸ்லயும் இன்ஸ்டால் பண்ண முடியும், உங்களுடைய லினக்ஸ் டெர்மினலையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். உங்க மொபைல் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, மொபைல் யூஸ் பண்றதுக்கு ஒரு டெர்மிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க பிளே ஸ்டோர்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போறது இல்லை. இப்போ நம்ம டேரக்டா எப்படி நம்ம லினக்ஸ் வாய்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ண போறோம். ஓகேவா? இன்ஸ்டால் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க இதுல கிட்னு சொல்லிட்டு கமாண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். எந்த ஒரு கிட் ப்ராஜெக்டா இருந்தாலும் கிட்டுங்கிற கமாண்ட் மூலமா தான் உங்க அந்த ப்ராஜெக்ட் க்ளோன் பண்ணி உங்க இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேவா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண கிட்டுன்னு ஜஸ்ட் கிட்டுன்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டேன். அதோட யூசேஜ்லாம் காட்டுது. அப்படி உங்க சிஸ்டம்ல அது இல்லைன்னா இந்த கமாண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. sudo apt install git. இதுதான் அந்த கிட் கமாண்டை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். ஜஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் சம்திங் கேட்கும். நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணினால எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நான் கிட்டுங்கிற கமாண்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கிட் க்ளோன் சொல்லிட்டு இந்த இது இருக்குல்ல, ஜஸ்ட் நீங்கள் நான் இங்கே ஆரம் போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி காட்டுறேன். -rf இந்த கமாண்ட், இந்த ஆர்எம் கமாண்ட் நீங்க போடும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போடுங்க. இந்த ஆர்எம் கமாண்ட் போட்டீங்கன்னா அந்த டேட்டால உள்ள எல்லா ஃபைலுமே டெலீட் ஆயிரும். நீங்க கொடுத்துருக்க எல்லா ஃபைலுமே டெலீட் ஆயிரும். ஆர்எம்னா என்னன்னா, ஃபைலை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட், டெலீட் பண்ணக்கூடிய கமாண்ட். -rfனா ரிகர்சிவ் ஒரு டேட்டா எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். அது ரிகவர் பண்ண முடியாது. ஸோ நீங்க இந்த கமாண்ட் போடும்போது பார்த்து பண்ணுங்க.
ஸ்டார்னா இந்த டேரக்டரியுள்ள எல்லாத்தையும் வந்து நான் டெலீட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து இந்த டேரக்டரில ஒண்ணுமே இல்ல. நான் இப்ப git clone பண்ண போறேன். இதுதான் அந்த லிங்க். கிட்ங்கிற கமாண்ட், குளோனுங்கிறது வந்து இந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்க நான் குளோன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஒரு காப்பி எடுத்து இங்க வைக்கணும். அதுதான் குளோனிங். ஜஸ்ட் என்டர் நீங்க அது வந்து குளோன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு அந்த இது வந்துருச்சு. சிடினா சேஞ்ச் டைரக்டரி, இந்த டைரக்டரிக்குள்ள போ. இது ஒரு டைரக்டரியா இருக்கு. நம்ம டைரக்டரிக்குள்ள போறோம். எல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இதுல உள்ள எல்லா ஃபைலும் இங்க இருக்கு. இதுக்கு ஹெல்ப் பேஜ், ரீட்மி பேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ப்ரௌசர்ல பார்த்து நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை எப்படி வந்து ரன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான பைத்தன் ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு பைத்தன் வந்து உங்க லேப்டாப்ல வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஜஸ்ட் இது மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. பைத்தான் tripper.py ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க. இதுதான் அதோட பேனர். tdos ripper. இது அவங்களே சொல்லியிருக்காங்க. It is the end user's responsibility to obey all the applicable laws. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் வந்து சர்வர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் தான் எஜுகேஷன் பர்பஸ், உங்களோட டெஸ்டிங் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூசேஜும் கொடுத்துருக்காங்க. எப்படி ரன் பண்ண முடியும். ஆக்சுவலி நான் வந்து இப்போ எந்த சர்வர் ரன் பண்ணல, ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இது மூலமா ரன் பண்ணா என்ன வருதுன்னு பார்ப்போம். நான் இல்லாத சர்வரோட ஐபி நான் கொடுக்குறேன். பைத்தான் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஹைஃபன் எஸ்னா சர்வரோட ஐபி. ஒவ்வொரு சர்வருக்குமே வந்து ஒரு ஐபி, ஒரு போர்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்போ அது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்க சர்வர்ல போய் ஐபி ஸ்பேஸ் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐபி அதுல விசிபிள் ஆகும். ஒன் மினிட். இதுதான் என்னோட ஐபி. இது IPv4 IPv6 அட்ரஸ். எனக்கு வந்து IPv4 அட்ரஸ் இருந்தால் மட்டும் போதும். நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறேன். ஓகே, ஐஃபன் எஸ் சர்வரோட ஐபி. இதுவுமே ஸ்டாட்டிக்காக இருக்காது. உங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஐபி சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க கரெக்டாக. இது வந்து ஹைஃபன் பி வந்து எந்த போர்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறீங்க உங்களுடைய சர்வரை. இது மூலியமாக தான் நான் வந்து 500 போர்ட்டில் வந்து இப்போதைக்கு எது சர்வர் ரன் பண்ணலை. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கமெண்டை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட சர்வர் வந்து ரன் பண்ணி எப்படி ரிக்வஸ்ட்டை பாஸ் பண்ணலாம் சொல்லி காட்ட போகிறேன். தென் வந்து இந்த டிஃபால்ட்டாக வந்து 80 போர்ட் வந்து எடுத்துக்கிறது. நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் 80 போர்ட் ரன் பண்ணல, நான் 500 3000 அந்த மாதிரி போர்ட் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். தென் வந்து ஹைஃபன் டி, இந்த டர்போ ஆப்ஷன், இது வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 135 ஆர் 443. நான் 135ல வந்து ரன் பண்ணுறேன். ஆக்சுவலி எந்த சர்வருமே ரன் ஆகலை. இங்கே வந்து எனக்கு வந்து எரர் அடிச்சு நிற்கணும். அது பார்த்தீங்களா, எந்த சர்வருமே நான் ரன் பண்ணவும் இல்லை. செக் யுவர் சர்வர் ஐபி அண்ட் போர்ட், அது கண்டுபிடிச்சி இதில் ரிக்வஸ்ட் பண்ண முடியல, இந்த இதுவுமே அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த கமாண்ட், இந்த இது ரன் பண்ணால் அது சேம் நெட்ஒர்க்கில் வந்து ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் அனுப்ப முடியும். ஒரே நெட்ஒர்க்கில் இருக்கணும். இந்த 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 மிஷினுக்கும் உங்களுடைய நீங்கள் எந்த சர்வர் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மிஷினும் சேம் நெட்ஒர்க்கில் இருக்கணும், இல்லாட்டி ஆக்சசபிள் நெட்ஒர்க்கில் இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் இந்த ரிக்வஸ்ட் வந்து உங்களால் ஒர்க் ஆக்க முடியும். இல்லைன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். இன்டர்நெட் ஆக்சஸபிள் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து இங்கே போய் என்னோட சர்வர் ரன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஒரு இந்த டெஸ்டிங்காண்டி ஒரு சர்வர் ரன் பண்ணி
கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் ரன் பண்றேன். இந்த மெசேஜ் ஐபி போர்ட் நம்பர் வந்து நான் 5000 இப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். என்னோட சர்வர் என்ன ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து செக் பண்ணுற போர்ட்டல் ஜஸ்ட் சும்மா இது வந்து http 5000. ஓகே, இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து தான் வருது. இதை தான் வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். இதுதான் இந்த சர்வரோட எல்லா லாகும் தான் பிரிண்ட் ஆகும். என்ன ரிக்வஸ்ட் வந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த சர்வரில் இங்கே ரிப்போர்ட் வரும். இப்போ நான் வந்து இந்த கமாண்டை ரன் பண்ணும்போது இங்கே என்ன ரிக்வஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் பேரலாக கட்டும் போது தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால இங்கே காட்டுறேன். இப்போ நான் வந்து அதே கமாண்டை இங்கே ரன் பண்ணுறேன். இல்லை, உங்களுக்கு வந்து இப்படி காட்டுறேன். பைத்தான் தெரியும் வந்து இங்கே ரன் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஆகிருக்கு. அந்த சர்வரில் எதுவுமே ஹிட் ஆகலை. ஏன்னா சர்வர் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இங்கே பேக்கெட்ஸ் போய்கிட்டே இருக்குது. இங்கேயும் சர்வரில் நம்ம வந்து இது மால்வேர் ரிப்போர்ட் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் சர்வர் வந்து மற்றவங்க யாராவது ஆக்சஸ் பண்ண நினச்சாலோ, கரெக்டான ஆக்சஸ் பண்ண நினச்சாலோ, ஹேக்கர் வந்து உங்கள் சர்வருக்கு டவுன் பண்ண இந்த மாதிரிக்கு நிறையா ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ரன் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் சர்வர் வந்து ரொம்ப ஹேங் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது உங்கள் வெப் சர்வரில். இல்லைன்னா நீங்கள் எந்த சர்வர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் சில மிடில்வேர்ஸ் மூலிமா இந்த மாதிரிக்கு ஒரு மால்வேர் ரிக்வஸ்ட்லாம் வந்தால் அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அது எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம், நான் ரைஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். சர்வர் ஸ்டாப் பண்ணுவோம். மேபி சர்வர் டவுன் வந்துச்சு. ஓகே.